அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கும் தலைப்பு, சென்ற பதிவில் நம்ம உபய லக்னத்துக்கு அந்த பாதகாதிபதியுடைய விசித்திர செயல்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நம்ம யூடியூப் நேயர் ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துருந்தாரு. அது ஒரு ஜாதகியுடைய ஜாதகத்தை பற்றி அந்த ஜாதகியுடைய தாயார் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. என்ன கமெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, அடுத்து எதிர்வரும் திசை என் மகள் கன்னி லக்னத்தில் பிறந்திருக்காங்க. எதிர்வரும் திசை குரு திசை, பாதகாதிபதி திசை. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்கய்யா. கொஞ்சம் எனக்கு அந்த திசை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அதனால் எனக்கு கொஞ்சம் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கமெண்ட்டுக்கான ஒரு பதில் தான் அது. அவங்க கொடுத்துருக்கிற நேரப்படி பார்த்தீங்கன்னா 31 மார்ச் 1989 பிறந்திருக்கிறாங்க. சரிங்களா? 31 மார்ச் 1989 பிறந்திருக்கிறாங்க. ஸ்க்ரீனில் வர்ற இந்த ஜாதகத்தை பாருங்கள். இவங்க பிறந்திருக்கிறது பார்த்திங்கன்னா மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. மகர ராசி உத்திராட நட்சத்திரம் கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு பாதகாதிபதியாக குரு வர்றாரு. சரிங்களா? ஸோ பாதகாதிபதியாக குரு உபய லக்னத்துக்கு பாதகாதிபதியான குரு தன்னுடைய திசையில் எப்படி பலன் தர்றார் அப்படிங்கிறத பற்றின பதிவு தான் இது. ஸோ இவங்க கன்னி லக்னம் மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. லக்னத்தை குரு பார்க்குறார். குரு 9ஆம் இடத்துல செவ்வாயோடு இருக்கிறார். ஸோ குருவும் செவ்வாயும் ஒரு 9 டிகிரி கேப் இருக்குது. குரு 10 டிகிரியில் இருக்கார், செவ்வாய் 19 டிகிரியில் இருக்கிறார். சரிங்களா? ஸோ செவ்வாயை நோக்கி குரு போகிறார். சரிங்களா? ஸோ ரொம்ப நெருக்கமாக குரு செவ்வாய் இணைவு இருக்கிறதுனால குருமங்கள யோகம். 7ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன்லாம் இருக்காங்க. நமக்கு இப்போ கண்டென்ட் என்னன்னா, பாதகாதிபதிங்கிறதுனால இந்த 2 பாவத்தை பற்றி மட்டும் பார்ப்போம். 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகி சூரியனோட நீச புதன் சம்பந்தம். சரிங்களா? சுக்கிரன் உச்சம் பெற்று சூரியனோட சம்பந்தப்பட்டு அஸ்தமனம் அடைகிறாரு. அஸ்தமனம் பெற்ற அந்த சுக்கிரன் இழந்த வலுவை திரும்ப பெறுறாரு. எப்படின்னா பரிவர்த்தனையின் மூலமாக. அதாவது குரு 9ஆம் இடத்துக்கும் சுக்கிரன் 7ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால, சுக்கிரன் 7ல் உச்சமாக இருக்கிறார், குரு 9ல் இருக்கிறார். அப்போ மறைமுகமாக பரிவர்த்தனையானால் சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கும் குரு 7ஆம் இடத்துக்கும் வர்ற மாதிரி. சரிங்களா? ஸோ பாதக வீட்டோட அந்த குரு நேரடியாக தொடர்பில் இருக்கிறாரு. இதில் ஒரு ப்ளஸ் என்னன்னா, சுக்கிரன் அந்த அஸ்தமன தோஷ நிவர்த்திக்கு வந்துடுறாரு. ஏன்னா சுக்கிரனும் அந்த சூரியனும் பார்த்தீங்கன்னா நெருங்கி 1 டிகிரிக்குள்ளே இணைவு சார். சரிங்களா? சூரியன் 17 டிகிரியில் இருப்பார், சுக்கிரன் 16 டிகிரியில் இருப்பார். ஸோ நெருக்கமாக 1 டிகிரி கேப்பில் அந்த சுக்கிரன் சூரியனோட நெருங்கி அஸ்தமனம் அடைஞ்சிருப்பார். இந்த அஸ்தமனத்தை தோஷ நிவர்த்தியை சரி பண்ணுறது இந்த பரிவர்த்தனை தான். சரிங்களா? அப்போ ஒரு விதத்தில் இந்த பரிவர்த்தனை அடைகிறது கூட இந்த அஸ்தமன தோஷ நிவர்த்தி பண்ணுற ஒரு நல்ல விஷயமும் இந்த ஜாதகத்தில் இருக்குது. இப்போ இவர் பாதகாதிபதியாக இருக்கிறார் குரு. சரிங்களா? நேரடியாக பாதகஸ்தானத்தோட தொடர்பில் இருக்கிறார். அப்போ இவங்களுக்கு திசை பார்த்தீங்கன்னா 2028 ஜூனுக்கு மேலே வருது இவங்களுக்கு. சரிங்களா? அந்த பாதகாதிபதி குருவோட திசை. உபயலக்னமான கன்னி லக்னத்துக்கு பாதகாதிபதியான குரு திசை நடத்துகிறாரு 2028 ஜூனுக்கு மேலே. அப்போ இந்த திசை இவங்களுக்கு எப்படி இருக்கும்? லக்னத்தை குரு பார்க்குறார், ராசியை குரு பார்க்குறார். ஸோ இவங்களுக்கு நல்ல அருமையான ஒரு வாழ்க்கை. ஏன்னா லக்னத்தை குரு பார்த்து ராசியை குரு பார்க்குறார். ஸோ லக்னமும் ராசியும் சுபத்தன்மையாக இருக்கிறதுனால இருக்க வீடு உடுத்த விட சாப்பாட்டுக்கு எப்போவுமே பிரச்சனை இருக்காது. நல்லா செழிப்பாக நல்லா இருப்பாங்க. அதிலலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, பாதகாதிபதி நேர்வலு பெறக்கூடாது. கன்னி லக்னத்துக்கு குரு எங்கே இருக்கணும்? விருச்சகத்தில் இருக்கணும், இல்லைனாக்கா கும்பத்தில் இருக்கணும், இல்லைனா மேஷத்தில் இருக்கணும், இல்லைனா அதிநட்பு வீடான சிம்மத்தில் இருக்கணும். ஸோ 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல குரு இருந்தால் ரொம்ப நல்லது. சரிங்களா? பாவத்தன்மையாக இல்லாமல் எந்த ஒரு சுபகிரக தொடர்பு இல்லாமல் இருக்கலாம், தப்பு இல்லை. அல்லது சுபகிரகமான சுக்கிரனோட தொடர்பில் கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. பார்வை சேர்க்கைன்னு சொல்லி கூட இருக்கலாம், தவறு கிடையாது. சுக்கிரனும் குருவும் நெருக்கமாக இணையாமல் கொஞ்சம் விலகி இருந்தாங்கன்னா நல்லது. ரொம்ப நெருக்கமாக இணையாமல் கொஞ்சம் விலகி இருந்தாங்கன்னா இந்த இடங்களில் இருந்து சுபத்தன்மையாக இருந்தால் ரொம்ப நல்லது. இதை தவிர்த்து சுக்கிரன் 9ஆம் பாவத்தோட சம்மந்தப்பட்டு, அதாவது 9ஆம் பாவாதிபதியாக சுக்கிரன் அமர்ந்து அவர் 7ஆம் பாவத்தோட சம்மந்தப்பட்டு அந்த சுக்கிரன் அஸ்தமனம் அடைஞ்சு அப்புறம் பரிவர்த்தனை அடைகிறதுனால ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது அதில். ஏன்னா குரு நேரடியாக 7ஆம் இடத்துல தொடர்பு வைக்கிறதுனால கட்டாயம் குரு திசை பாதகாதிபதி திசை தான். அது கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கும். ரெண்டாவது லக்னத்துக்கு இந்த லக்னத்துக்கு குருவும் செவ்வாயும் 7, 8 கூடியவர்களாக இருக்கிறதுனால 7, 8 கூடியவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால 7, 8 கூடியவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. இதில் செவ்வாய் அதிக சுபத்தன்மையாக இருக்கிறாரு. அப்போ கணவரோட நிலை நல்லா இருக்குது. கணவருக்கு நல்ல ஆயுளை கொடுக்கக்கூடிய நல்ல ஜாதகம், நல்ல மாங்கல்ய பலத்தோட சிறப்பாக இருக்கிற அற்புதமான ஜாதகம். கணவருக்கு இந்த ஜாதகம் யோகத்தை தான் தரும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் பாதகாதிபதியாக உபய லக்னத்துக்கு அந்த குரு வர்றதுனால
மன வாழ்க்கை மட்டும் கண்டிப்பான முறையில் குரு திசையில் சில சங்கடங்களை சந்திக்கதாமா வரும், வேறு வழியே இல்லைம்மா. ஏன்னா இந்த குரு வந்து 9ஆம் இடத்துல தனிச்சிருந்தா கூட பரவாயில்ல, லக்ன அவயோகியான செவ்வாயோட வேற போய் சேர்றாரு. ஸோ செவ்வாயோட அந்த குரு சேர்றாருங்கும் போது பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்களையும் நல்ல ஒரு வருமான பெருக்கங்களையும் கணவருக்கு கொடுத்தா கூட இங்கே என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, கணவரோட வந்து அந்த குரு திசை வரும்போது சில சங்கடங்கள் கருத்து மோதல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா. அதனால் கண்டிப்பாக குரு திசை பாக்கியஸ்தானத்தில் நிற்கிறதுனால சரிபாதி அந்த பாக்கியாதிபதியை போல குரு செயல்பட்டு, எப்படி பாக்கியாதிபதியை போல செயல்படுவார்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் மறைமுகமாக 7ஆம் இடத்துக்கு போயிடுவார், குரு 9ஆம் இடத்துக்கு குரு வந்து 7ஆம் இடத்துக்கு போயிடுவார், சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு வருவார். ஸோ 7ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோடு சம்மந்தப்பட்டதுனால யோகமான பலன்கள் கொஞ்சம் இருந்தால் கூட அங்கே செவ்வாய் போய் அந்த குருவோட சேர்ந்ததுனால அந்த பங்கம் ஏற்படுது, அந்த யோகத்தில் கூட கொஞ்சம் பங்கம் ஏற்படுது. அது ஒன்று. இன்னொன்று, பரிவர்த்தனையின் மூலமாக அவர் பாதகாதிபதியாக செயல்படுறாரு இல்லையா, அப்போ சில பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்வார். சரிங்களா? அப்போ சரிபாதி நல்ல பலன்களை முழுமையாக கொடுக்க முடியாமையும் அதே நேரத்தில் வந்து அவர் 7ஆம் பாவத்தோட தொடர்பில் இருக்கிறதுனால சில பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு திசையாக தான் அந்த குரு திசை இருக்குமா. ராகு திசை ஓரளவுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா இருக்குமா. ராகு திசை 6ஆம் இடத்து பலனை கொடுக்கும். ஆனாலுமே அங்கே வந்து ராகுவுக்கு வீடு கொடுத்த சனி வந்து 4ஆம் இடத்துல உட்காந்து ராகுவை பார்க்குறாரு. 6ஆம் இடம் பாதிக்கப்படுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, எதிர்ப்பு கிடையாதுங்கிற மாதிரி கொண்டு போயிடும். அதனால் ராகு திசையை விட்டுருங்க. குரு திசையில் கண்டிப்பாக சில சிரமங்களையும் சங்கடங்களையும் மன வாழ்க்கையில் கொடுக்கத்தான் செய்யும், அதில் சந்தேகம் இல்லைம்மா. சரிங்களா? ஸோ கமெண்ட்டுக்கு நான் வந்து பதில் கொடுத்துட்டேன். மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் வருது, வாட்ஸ்அப் நம்பரும் இதுவே. கமெண்ட்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து வரும் நேரம் கிடைக்கும் போது பதிவுகள் போடும்போது கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தை இப்படி எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லதே நடக்கும். இவங்களுக்கு குலதெய்வ அருளால் நிச்சயம் நல்லது நடக்கட்டும். துர்க்கையம்மன் வழிபாடையும் முருகப்பெருமான் வழிபாடையும் மேற்கொண்டா இவங்களுக்கு நல்லது. செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையம்மன் வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமான திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான் வழிபாடு செய்வது, பழனி சென்று முருகப்பெருமான் வழிபாடு செய்வது காலச்சிறப்பு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.